வணக்கம். இன்னைக்கு நாம பேச போற டாபிக் கொஞ்சம் வித்தியாசமானது. மரணத்தை பத்தி. ஆமா. பொதுவா நம்ம மரணத்தை ஒரு மருத்துவ தோல்வியா, ஒரு துக்கமான முடிவா பாக்குறோம். ஆனா நீங்க அனுப்புன இந்த சித்தர்களோட குறிப்புகள், குறிப்பா திருமூலரோட திருமந்திரம். ஆமா, அந்த 3000 வருஷம் பழமையான திருமந்திரம் மரணத்தை ஒரு ஒரு டெக்னிக்கல் ப்ராசஸா பாக்குது. சரிதான். இது வாழ்க்கையோட முடிவில்லையா, விமானி அதாவது ஆன்மா விமான அறைய விட்டு, அதாவது உடம்ப விட்டு வெளியேற ஒரு நிகழ்வு தானே சொல்லுது. திருமூலர் நமக்கு ஆறுதல் சொல்ல வரல. அவர் கையில ஒரு வரைபடத்தை கொடுக்கிறாரு, ஒரு மேப். இந்த மேப் இல்லாம போனா ஆன்மா ஜிபிஎஸ் இல்லாத ஊர்ல மாட்டிக்கிட்ட பயணி மாதிரி குழம்பி போயிடும்னு சொல்றாரு. ஆமா, சரி, அந்த மேப்ல என்னதான் இருக்குன்னு கொஞ்சம் விரிவா பாப்போமா? நிச்சயமா. நாம இன்னைக்கு இதை பத்தி ஆழமா பாக்குறதோட நோக்கமே அதுதான். திருமூலர் சொன்ன அந்த மரணத்துக்கு பிறகான பயணம் எப்படிப்பட்டதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரிஞ்சுக்கத்தான். அதுல 4 முக்கியமான ஸ்டேஜ் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா. வெளியேற்றம், பயணம், தீர்ப்பு, அப்புறம் திரும்பி வர்றது. இது மரணத்துக்கு பிறகான வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி. இந்த வழிகாட்டி ஆன்மா குழம்பி போய் தப்பான முடிவுகளை எடுக்காம இருக்க உதவுமா? ஆமா. தப்பான முடிவுன்னா திரும்ப திரும்ப பிறந்து கஷ்டப்படுறது. அது தப்பிக்க இது உதவும்னு சொல்லப்படுது. ஓகே, அப்போ முதல் ஸ்டேஜ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். வெளியேற்றம். டாக்டர் டைம் ஆஃப் டெத் காலையில 10 மணின்னு சொல்றார். அது உடம்போட ஹார்ட்வேர் நின்னுடுச்சுன்னு சொல்றதுக்கு சமம். ஆனா திருமூலர் என்ன சொல்றாருன்னா, ஹார்ட்வேர் ஆஃப் ஆனாலும் உள்ள இருக்கிற சாஃப்ட்வேர், அதாவது உயிர், அப்பவும் உடம்ப விட்டு வெளியேறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்றாரு. ஆமா, அது ஒரு வருஷப்படி தான் நடக்கும். அந்த வரிசை என்ன? ஆன்மா குறிப்பிட்ட சில ஆற்றல் வழிகள் மூலமா வெளியேறுமாமே. கரெக்ட். இது ஒரு சிஸ்டமேட்டிக் ஷட் டவுன் ப்ராசஸ் மாதிரி. இதை 5 முக்கிய பிராணன்களோட செயல்பாட்டை வச்சு புரிஞ்சுக்கலாம். முதல்ல நிக்கிறது வியானன். வியானன்னா நம்ம உடம்பு முழுக்க ரத்த ஓட்டத்தை கவனிச்சுக்கிற சக்தி. அது நின்ன உடனே உடம்புல சர்க்குலேஷன் ஸ்டாப் ஆயிடும். ஓ, அதனாலதான் முதல்ல கையும் காலும் ஜில்லுன்னு ஆயிடுதா? சரியா சொன்னீங்க. தொடு உணர்வு மெதுவா மறைய ஆரம்பிக்கும். சரி, ரத்த ஓட்டம் நின்ன பிறகு அடுத்து என்ன? அடுத்து சமானன். இது நம்மளோட ஈரண சக்தி, நம்ம உடம்போட மெட்டபாலிக் நெருப்பு. இந்த நெருப்பு அணைய ஆரம்பிச்சதும் உடம்புல சூடு குறைய ஆரம்பிச்சிடும். ஓ, அதுக்கப்புறம் அபானன். இது நம்ம கழிவுகளை வெளியேற்றுற சக்தி. அதனாலதான் சில சமயம் இறந்த உடல்ல இருந்து மலம், சிறுநீர் தானா வெளியேறுது. ஓகே ஓகே, அந்த சக்தி அதோட கட்டுப்பாட்டை இழந்துடுது. சரி, 3 ஆச்சு. 4வது தான் ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்னீங்க, உதாரணன். அது என்ன பண்ணும்? ஆமா, இதுதான் ரொம்ப முக்கியம். இது ஒரு மேல் நோக்கிய விசை, ஒரு சக்தி வாய்ந்த வெற்றிடம் மாதிரி. கால்விரல் நுனியிலிருந்து தலை வரைக்கும் இருக்கிற எல்லா உணர்வையும் உயிர் சக்தியையும் உறிஞ்சி மேல இழுக்கும். எல்லாத்தையும் ஒன்னா சேகரிச்சு தலைக்கு கொண்டு வருமா? ஆமா, சரியா சொன்னீங்க. வாவ். அப்போ கடைசியா மிச்சம் இருக்கிறது பிராணன். இதுதான் நம்மளோட உயிர் மூச்சு. உதாரணன் எல்லா சக்தியும் ஒன்னா சேர்த்த பிறகு பிராணன் அந்த மொத்த சக்தியும் எடுத்துக்கிட்டு உடம்ப விட்டு வெளியேறிடும். இதுதான் இறுதி மூச்சு. அடேங்கப்பா, இங்கதான் அந்த மரண ஓலம் சொல்றாங்களே, அந்த சத்தம் வருமா? சரியா கேட்டீங்க. திருமூலர் அதை பத்தி சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த சத்தம் பிராணன் உடம்போட பிடிய உடைச்சுக்கிட்டு வெளியே வர்றதுக்கான போராட்டம்னு சொல்றாரு. போராட்டமா? ஆமா. பல வருஷமா நம்ம உடம்பு மேல, சொந்தக்காரங்க மேல வச்சிருக்கிற பாசம் இருக்கே, அது ஒரு பசை மாதிரி ஆன்மாவை பிடிச்சு வச்சுக்குமா. ஒருத்தர் தன்னோட உடம்பு மேல ரொம்ப ஆசையா வெறியா இருந்தா அந்த வெளியேற்றம் ரொம்ப வலியோட இருக்கும். எப்படின்னா, தோல்ல இருந்து டக்டேப்ப வேகமா கிழிக்கிற மாதிரி. கேட்கவே வலியா இருக்கே. அப்போ ஒரு யோகிக்கு எப்படி இருக்கும்? பற்றே இல்லாத ஒரு யோகிக்கு அது ரொம்ப சுலபம். மரத்துல இருந்து நல்லா படுத்த பழம் காத்துல தானா விழுகிற மாதிரி எந்த வலியும் இல்லாம ஆன்மா உடம்ப விட்டு வெளியேறிடும். சரி, ஆன்மா வெளியேற தயாராயிடுச்சு. அது எந்த வழியா வெளியே போகும்? இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குன்னு படிச்சேன். ஆமா, ஆன்மா உடம்புல இருக்கிற 9 துவாரங்கள்ல ஏதோ 1 வழியா தான் வெளியேறணும். நீங்க எந்த வாசல் வழியா வெளியேறீங்கிறது தான் உங்களோட அடுத்த டெஸ்டினேஷனை தீர்மானிக்குது. இருங்க, நீங்க சொல்றத பார்த்தா நம்ம எந்த வழியா வெளியே போறோங்கிறத வச்சு நம்ம அடுத்த பிறவியே தீர்மானிக்கப்படுமா? இது என்ன வீடியோ கேம்ல லெவல் செலக்ட் பண்ற மாதிரியா இருக்கு? நீங்க சொல்றது ஒரு விதத்துல சரிதான். கீழ் வாசல்களான ஆசனவாய் அல்லது பிறப்புறுப்பு வழியா ஆன்மா வெளியேறுச்சுன்னா, அப்படி வெளியேறுனா அவங்க வாழ்க்கை முழுக்க காமம், பெருந்தீனி மாதிரி விஷயங்கள்ல மூழ்கி இருந்தாங்கன்னு அர்த்தம். இது அவங்கள மிருக பிறவிகளுக்கு, அதாவது நரகலோகங்களுக்கு கூட்டிட்டு போகும்னு சொல்லப்படுது. அப்போ மத்த வாசல்கள் வாய், மூக்கு வழியா போனா? வாய் அல்லது மூக்கு வழியா வெளியேறினா அது அவங்க ரொம்ப குழப்பமான மனநிலையில இறந்திருக்காங்கன்னு காட்டுது. இது அவங்கள அலையிற ஆவி நிலைகளுக்கு, அதாவது பேய் லோகங்களுக்கு கூட்டிட்டு போகும். சரி,
கண்கள் காதுகள் வழியா போனா? கண்கள் அல்லது காதுகள் வழியா ஆன்மா வெளியேறினா அது அவங்க ஒரு சமநிலையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்கன்னு அர்த்தம். இது அவங்கள திரும்பவும் மனித பிறவிக்கு வழி நடத்தும். அப்போ மோட்சத்துக்கு வழியே இல்லையா? இருக்கு. அதுதான் தலையோட உச்சியில இருக்கிற 10வது வாசல். அதுக்கு பேரு பிரம்மரந்திரம். ஓ, பிரம்மரந்திரம். இது மட்டும்தான் முக்திக்கு, அதாவது மோட்சத்துக்கு வழிவகுக்கும். ஆனா இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. ஒரு யோகியால மட்டும்தான் போதபூர்வமா அந்த மண்டையோட்டை பிளந்துக்கிட்டு அந்த வாசல் வழியா வெளியேற முடியும். இதத்தான் சித்தர்கள் கபால மோட்சம்னு சொல்றாங்க. சரி, ஆன்மா உடம்ப விட்டு வெளியே வந்துருச்சு. அடுத்து என்ன? அது காத்துல ஒரு புகை மாதிரி மிதந்துட்டு இருக்குமா? எப்படி பயணம் பண்ணும்? நல்ல கேள்வி. அது உருவமே இல்லாத ஒரு மேகமா மிதக்காது. திருமூலர் சொல்றபடி அது சூக்ஷ்ம சரீரம்னு சொல்லப்படுற ஒரு நுட்பமான உடலால மூடப்பட்டிருக்கும். இதுதான் அடுத்த பயணத்துக்கான வாகனம். சூக்ஷ்ம சரீரமா? அது எப்படி இருக்கும்? திருமூலர் அதை ரொம்ப தெளிவா விவரிக்கிறாரு. அதோட அளவு நம்ம கட்டவரல் அளவுக்கு தான் இருக்குமா. இத அங்குஷ்ட மாத்திரம்னு சொல்லுவாங்க. எடை ஒரு அணுவை விட குறைவா இருக்கும். ரொம்ப சின்னதா இருக்கே, அது எதனால ஆனது? இதுதான் முக்கியமான பகுதி. அது மனம், புத்தி, அகங்காரம், அப்புறம் மிக முக்கியமா நம்மளோட கர்ம வினைகளோட மொத்த மூட்டையான சஞ்சித கர்மாவை சுமந்துட்டு போகும். பாருங்க, சஞ்சித கர்மானா நம்மளோட மொத்த கர்ம கணக்கு மாதிரிங்களா? அதாவது இந்த வாழ்க்கையில செஞ்சது மட்டும் இல்லாம எல்லா பிறவிகளோட ஒட்டுமொத்த வினைப்பதிவு, அப்படித்தானே? சரியா சொன்னீங்க. அது ஒரு பிரபஞ்ச கிரெடிட் ரிப்போர்ட் மாதிரி. நீங்க செஞ்ச நல்லது கெட்டது எல்லாத்தோட ரெக்கார்டும் அதுல இருக்கும். அப்போ இறந்த உடனே ஆன்மா கிளம்பி போயிடுமா, இல்ல கொஞ்ச நாள் நீங்கே சுத்திட்டு இருக்குமா? சினிமாலலாம் காட்டுறாங்களே. சினிமாவால காட்டுறதுல கொஞ்சம் உண்மை இருக்கு. சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இறந்த உடம்புக்கும் அந்த சூட்ச்ம சரீரத்துக்கும் ஒரு காந்த இணைப்பு இருக்குமா. அத வெள்ளி இழைன்னு சொல்றாங்க. வெள்ளிலையா? ஆ. அதனால சுமார் 13ல இருந்து 16 நாள் வரைக்கும் ஆன்மா ஒரு குழப்பமான நிலையில இருக்கும். அதுக்கு தான் இறந்துட்டோங்கிறதே புரியாதான். அப்போ அது என்ன பண்ணும்? தன்னோட பழைய உடம்புக்கு பக்கத்திலே சுத்திட்டு இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட பேச முயற்சி பண்ணும். அவங்க படைக்கிற சாப்பாட்டை சாப்பிட முயற்சி பண்ணும். ஆனா எதையும் பண்ண முடியாது. ஓ, இதனாலதான் இறுதி சடங்குகள்லாம் ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்களா? ஆனா அந்தியஷ்டி அதனால தான் முக்கியம். அந்த மந்திரங்கள் ஆன்மாவுக்கு ஒரு வேக்கப் கால் மாதிரி. நீ இறந்துட்ட, இந்த பந்தத்தை அறுத்துக்கோ, அடுத்த கட்டத்துக்கு போன்னு அதுக்கு வழி காட்டுது. ஒருவேளை அதெல்லாம் சரியா நடக்கலனா? உடம்ப சரியா தகனம் பண்ணலைனாலோ இல்ல சொந்தக்காரங்க ரொம்ப அழுது புலம்பினாலோ அந்த பாசத்துல ஆன்மா அங்கேயே மாட்டிக்கிடுமா. அப்படி மாற்ற ஆன்மா தான் பிசாசு. அதாவது பூமியில சிக்கிக்கிட்ட ஆவியா மாறிடுதுன்னு இந்த மூலங்கள் எச்சரிக்குது. சரி, ஆன்மா இந்த மாதிரி சிக்காம அந்த வெள்ளி இலைய அறுத்துட்டு போயிடுச்சுன்னு வச்சுப்போம். அதோட அடுத்த கட்ட பயணம் எப்படி இருக்கும்? இங்கதான் நவீன விஞ்ஞானத்தோட நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸும் திருமூலரோட தரிசனமும் ஒரு புள்ளியில சந்திக்குது. ஆமா ஆமா, இந்த ஒளி சுரங்க பாதை டனல் ஃபிளைட் பத்தி இப்போ நிறைய பேர் பேசுறாங்களே, அதத்தான் திருமூலர் 3000 வருஷத்துக்கு முன்னாடி சுஷும்னா நாடின்னு சொல்லியிருக்காரா? ஆமா, ஆன்மா உடம்ப விடுத்து வெளியேறினதும் அது பிரம்மாண்டத்தோட ஆற்றல் முதுகெலும்பான அந்த சுஷும்னா நாடிக்குள்ள நுழையுது. அந்த பயணத்தோட முதல் அனுபவம் அடர்ந்த இருள். இருளா? ஏன்? இது நம்மளோட ஆணவம், அதாவது ஈகோ உரிக்கப்படுறது குறிக்குது. அதுக்கப்புறம் பிரம்மாண்டத்தோட கர்ஜனையை அந்த ஆன்மா கேட்கும். 1000 இடிகள் ஒன்னா இடிக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான சத்தம். அதுதான் ஓம்ங்கிற பிரணவநாதம். கடைசியா அந்த சுரங்கப்பாதையோட இறுதியில ஒரு பேரொளிய பார்க்கும். இந்த பயணத்துல அது தனியா போகுமா இல்ல யாரையாவது சந்திக்குமா? இங்கதான் திருமூலர் ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்றார். அந்த பயணத்துல ஆன்மா தன்னோட மனசால உருவாக்கப்பட்ட சில உயிரினங்களை சந்திக்குமா. மனசால உருவாக்கப்பட்டதா? ஆமா, நீங்க தீவிரமான சிவன் பக்தரா இருந்தா சிவகணங்களை பாப்பீங்க. நீங்க ரொம்ப பயந்து பாவம் செஞ்சவரா இருந்தா யமதூதர்களை பாப்பீங்க. ஒரு நிமிஷம், அப்ப யமதூதர்கள்ங்கிறது நிஜமாவே இல்லையா? நம்ம மனசோட பயம்தான் அந்த உருவத்தை உருவாக்குதா? இது கொஞ்சம் ஜீரணிக்க கஷ்டமா இருக்கே. திருமூலர் அப்படிதான் சொல்றாரு. இதெல்லாம் நம்ம ஆழ்மனசோட குற்ற உணர்ச்சி அல்லது நம்பிக்கையோட முப்பரிமாண பிம்பங்கள், அதாவது ஹாலோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்ஸ். பிரபஞ்சம் ஒரு கண்ணாடி மாதிரி. நீங்க உங்களே தான் அங்க சந்திக்கிறீங்க. இது ஒரு பெரிய கேள்வி எழுப்புது. அப்ப தீர்ப்பு எப்படி நடக்குது? கடவுள் ஒரு நீதிபதி மாதிரி சிம்மாசனத்துல உட்கார்ந்து தீர்ப்பு சொல்றாரா? திருமூலர் என்ன சொல்றாருன்னா, இல்லவே இல்ல. இந்த தீர்ப்புங்கிறது தானா நடக்கிற ஒரு விஷயம், ஒரு ஆட்டோமேட்டட் ப்ராசஸ். ஆட்டோமேட்டடா? ஆமா, சித்திரகுப்தன்னு நம்ம சொல்றது நம்மளோட சித்தம், அதாவது நினைவகத்துக்கான ஒரு உருவகம்தான். அப்போ நம்ம வாழ்க்கையோட ரீப்ளே மாதிரிங்களா? அதை விட அதிகம். இறந்த அடுத்த கணமே நம்ம மனசோட ஹார்ட் டிஸ்க்கு திறக்கும். நீங்க நினைச்ச ஒவ்வொரு எண்ணம், சொன்ன ஒவ்வொரு வார்த்தை,
செஞ்ச ஒவ்வொரு செயல் எல்லாமே ஒரு நொடியில உங்க கண் முன்னாடி விரியும். இதுதான் வாழ்க்கையோட மீள்பார்வை. இதுல ஒரு முக்கியமான நுணுக்கம் இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா, நீங்க ஒருத்தரை காயப்படுத்தினதை பார்க்கறது மட்டும் இல்ல, நீங்க உண்டாக்குன வலியையும் நீங்க 100% உணர்வீங்க. அதே மாதிரி நீங்க ஒருத்தரை கொடுத்த சந்தோஷத்தையும் முழுசா உணர்வீங்க. வாவ். இந்த டேட்டாவை வச்சு ஆன்மா ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ல, அதாவது ஃப்ரீக்வன்சியில அதிர ஆரம்பிக்கும். அப்ப அந்த அதிர்வெண் தான் அடுத்த லெவலை தீர்மானிக்குதா? கரெக்ட். உங்க அதிர்வெண் ரொம்ப கனமா இருந்தா, அதாவது குற்ற உணர்ச்சி, கோபம், வன்முறை இதனால உருவானதா இருந்தா அது ஈர்ப்பு விசை மாதிரி ஆன்மாவை கீழே இழுக்கும். இதுதான் நரகம். அது நெருப்பு எரியிற இடம் இல்லையா? இல்ல, அது ரொம்ப அடர்த்தியான வேதனையான மனரீதியான சுழற்சிகள் கொண்ட ஒரு நிலை. அப்ப ஸ்வர்க்கம்? உங்க அதிர்வெண் ரொம்ப லேசா இருந்தா, அதாவது அன்பு, கருணை, தர்மம் இதனால உருவானதா இருந்தா அது ஒரு பலூன் மாதிரி ஆன்மாவை மேல உயர்த்தும். இதுதான் ஸ்வர்க்கம். அது ஒரு தெளிவான கனவு மாதிரி ரொம்ப ஆனந்தமான நிலை. முக்தி அடைகிறதுக்கு என்ன அதிர்வெண் வேணும்? ஒரு ஆன்மா ஞானத்தால பூஜ்ய அதிர்வெண்ணை அடைஞ்சிருந்தா அது இந்த ஈர்ப்பு விசையிலிருந்து முழுசா தப்பிச்சிடும். அதுதான் முக்தி. ஓகே. ஆனா இங்க திருமூலர் ஒன்னு அழுத்தமா சொல்றார், சொர்க்கமும் நரகமும் நிரந்தரம் இல்ல, அது தற்காலிக வெயிட்டிங் ரூம் மாதிரி தான். உங்க புண்ணியம் இல்ல பாவம் காலியான உடனே அலாரம் அடிக்கும், திரும்பவும் பூமிங்கிற ஸ்கூலுக்கு வர வேண்டிய நேரம் ஆயிடும். சரி, ஆன்மா பூமிக்கு எப்படி திரும்ப வருது? இந்த பகுதி உங்க குறிப்புகள்ல ஒரு அறிவியல் புனைகதை மாதிரி இருந்துச்சு. ஆமா, அது கேட்கவே ஆச்சரியமா இருக்கும். முதல்ல ஆன்மா வளிமண்டலத்தோட மேல இருந்து மழையோட மழையா பூமிக்கு வருது. என்னது, மழையோடவா? ஆமாம். அதுக்கப்புறம் மண்ணுல நுழைஞ்சு ஒரு தாவரம், அதாவது காய்கறி இல்ல தானியம் மூலமா உறிஞ்சப்படுது. அப்புறம் அடுத்து ஒரு ஆண் அந்த தாவரத்தை சாப்பிடும்போது ஆன்மா அவரோட ரத்த ஓட்டத்துக்குள்ள போய் கடைசியா ஒரு விந்துணுவா மாறுது. கடைசி கட்டமா உடல் உழவின் போது அந்த விந்தணு வழியா ஆன்மா தாயோட கருப்பைக்கு போகுது. அடேங்கப்பா, இங்கதான் திருமந்திரத்தோட 451வது பாட்டு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுதுன்னு படிச்சேன். ஆன்மா தன்னோட பெற்றோரை தானே தேர்ந்தெடுக்குமா? ஆமா, இதுதான் இதுல இருக்கிற ஆழமான கருத்து. ஆன்மா தன்னோட கர்ம பதிவுக்கு ஏத்த மாதிரி ஒரு மரபணு பொருத்தத்தை தேடுமா. அப்படியா? ஆமா, உங்களுக்கு கோப கர்மா அதிகமா இருந்தா நீங்க கோபமான பெற்றோர்கிட்ட இருக்கப்படுவீங்க. உங்களுக்கு ஆன்மீக கர்மா இருந்தா நீங்க ஒரு பக்தியான கருப்பையை தேடி போவீங்க. அப்போ நாம நம்ம பிறப்புக்கு யாரையும் குறை சொல்ல முடியாது. நாம தான் நம்ம வாழ்க்கையோட சிற்பி. இது பெரிய பொறுப்பா இருக்கே. நிச்சயமா. கற்பையில இருக்கிற அந்த 10 மாசத்தை திருமூலர் கர்ப்பவாசம்னு ஒரு கடுமையான துன்ப காலம்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு? ஏன்னா அந்த நிலையில ஆன்மாவுக்கு முழு நினைவும் இருக்குமா. அதுக்கு தன்னோட போன ஜென்மம் செஞ்ச தவறுகள் எல்லாம் ஞாபகம் இருக்கும். கடவுளே, என்னை வெளியே விடு, இந்த தடவை வாழ்க்கையை வீணாக்க மாட்டேன், நான் யோகா செய்வேன், உன்னை கண்டுபிடிப்பேன்னு பிரார்த்தனை பண்ணுமா. ஆனா வெளியே வந்ததும் என்ன ஆகுது? குழந்தை பிறந்த உடனே வெளியே இருக்கிற குளிர் காத்தோட அதிர்ச்சியும் இந்த உலகத்தோட மாயையும் அந்த நினைவை மொத்தமா அழிச்சிடுது. குழந்தை அழ ஆரம்பிக்குது. அது கொடுத்த வாக்கு அது மறந்துடுச்சா? ஆமா, சுழற்சி திரும்பவும் ஆரம்பிக்குது. வாவ், இது கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு. சரி, இதெல்லாம் கேட்க கொஞ்சம் பயமாவும் இருக்கு. இதுல இருந்து தப்பிக்க வழியே இல்லையா? திருமூலர் ஏதாவது தீர்வு சொல்றாரா? கண்டிப்பா. திருமூலரோட நோக்கம் நம்மள பயமுறுத்துறது இல்ல, வெளியே போறதுக்கான வழியை காட்டுறது தான். ஒரு கையாலாகாத புழு மாதிரி சாகாத, ஒரு ராஜா மாதிரி சாகுன்னு அவர் சொல்றார். ராஜா மாதிரி சாகுறதா? அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு நல்ல மரணத்தை அடைகிறதுக்கு 3 ரகசியங்களை அவர் சொல்றார். முதல் ரகசியம் என்ன? முதல் ரகசியம், சாகிறதுக்கு முன்னாடி சாக பழகிக்கணும். என்னது, அது எப்படி சாத்தியம்? தியானம் தான் மரணத்துக்கான ஒத்திகை. ஆழ்ந்த தியானத்துல மூச்சு தானா நின்னுடும். அத கும்பகம்னு சொல்லுவாங்க. புலன்கள் எல்லாம் அடங்கிடும். நீங்க போதபூர்வமா உடம்ப விட்டு வெளியேற முடியும். அப்போ ஒரு யோகி தினமும் செத்து பிழைக்கிறாரா? ஒரு விதத்துல அப்படிதான். அதனால நிஜமான மரணம் வரும்போது அவர் பயப்பட மாட்டார். ஓ, இந்த இடம் எனக்கு தெரியுமே, நான் இங்க 1000 தடவை வந்திருக்கேன்னு ரொம்ப தயாரா இருப்பார். ஓகே, அப்ப தியானம்ங்கிறது மரணத்துக்கான ஒரு ஃப்ளைட் சிமுலேட்டர் மாதிரி. சரி, ரெண்டாவது ரகசியம் என்ன? ரெண்டாவது, கடைசி எண்ணத்தோட விவி. நம்ம சாகிறப்போ கடைசி நொடியில நம்ம மனசுல என்ன எண்ணம் இருக்கோ அதுதான் நம்மளோட அடுத்த பயணத்தை தீர்மானிக்குது. உதாரணத்துக்கு, நீங்க பணத்தை பத்தியே நினைச்சிட்டு செத்தா பேராசை பிடிச்ச ஒரு வியாபாரியா பிறக்கலாம். உங்க குடும்பத்தை நினைச்சுக்கிட்டே செத்தா அதே வீட்டுல ஒரு செல்லப்பிராணியா கூட பிறக்கலாம். அப்போ கடவுளை நினைச்சா? கடவுளை, அதாவது ஓம்ங்கிற பிரணவத்தை நினைச்சா அந்த ஒளியோட கலக்கலாம்.
ஆனால் கடைசி நேரத்தில் இதை ஏமாத்துறதுக்காக பண்ண முடியாது. வாழ்க்கை முழுக்க நீங்கள் எதை அதிகமாக பழக்கப்படுத்துனீங்களோ அந்த எண்ணம் தான் தானாக மேலே வரும். அதனால இப்போ இருந்தே பழகணும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரி, மூணாவது ரகசியம் என்ன? மூணாவது, தானம். மரணத்துக்கு அப்புறம் இருக்கிற உலகத்துல செல்லுபடியாகிற ஒரே கரன்சி நாம மத்தவங்களுக்கு கொடுத்ததன் மூலமா சம்பாதிச்ச புண்ணியம் மட்டும்தான். ஓ, ஆன்மா நம்மளோட ட்ரெஸ்ஸு, பணம், பட்டம் எல்லாத்தையும் எழுந்துட்டு தனியா நிக்கிறப்போ நாம மத்தவங்களுக்கு கொடுத்த அன்பு மட்டும்தான் அந்த இருட்டுல நமக்கு ஒரு கவசமா இருக்குன்னு சொல்றாரு. சுருக்கமா சொன்னா, நாம சேர்த்து வைக்கிறது எதுவும் நம்ம கூட வராது, நாம கொடுத்தது மட்டும்தான் வரும். அப்படித்தானே? மிகச்சரியா சொன்னீங்க. அப்போ இந்த முழு உரையாடலையும் சுருக்கமா பார்த்தா திருமூலர் சொல்ற செய்தி ரொம்ப தெளிவா இருக்கு. அவரோட 145வது பாடல்ல சொல்ற மாதிரி, அறியாதவர்கள் அவ செத்துட்டான்னு சொல்றாங்க. ஆன்மா தன்னோட பழைய சட்டையை கழட்டிட்டு புது சட்டைய போட்டுக்கிட்டது அவங்களுக்கு தெரியல. ஆமா, நாம அழியாத ஜீவன்கள். இந்த உடம்புங்கிறது 80 வருஷம் குத்தகைக்கு எடுத்த ஒரு வாடகை கார் மாதிரி. இன்ஜின் ரிப்பேர் ஆனதும் நாம காருக்காக அழமாட்டோம். வெளியே வந்துட்டு இன்சூரன்ஸ் கம்பெனியான கடவுளை கூப்பிட்டு அடுத்த மாடல் கேட்குறோம். இல்ல நாம கொஞ்சம் புத்திசாலியா இருந்தா. டிரைவிங் பண்ணது போதும்னு வீட்டுக்கு, அதாவது அந்த பேரொலிக்கு நடந்து போயிடுறோம். மொத்தத்துல மரணத்தை பார்த்து பயப்படாதீங்க, அதுக்கு தயாராகுங்க. உங்க பேக்கை நல்ல கர்மா பேக் பண்ணுங்க. மேப்பை, யோகா படிங்க. உங்க பாஸ்போர்ட்டை மந்திரம் தயாரா வச்சுக்கோங்க. விமானம் சீக்கிரம் கிளம்ப போகுது. இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனை. மரணத்துக்கு தயாராகிறதுனா சும்மா சடங்குகள் செய்கிறதோ இல்லை புண்ணியத்தை சேர்க்கறதோ மட்டும் இல்லை. திருமூலரோட வரைபடம் சொல்கிற உண்மையான தயாரிப்பு என்னன்னா, நம்மளோட சொந்த நனவு, அதாவது கான்ஷியஸ்னஸோட இயக்கத்தை புரிஞ்சுக்கிறது தான். உங்கள் நனவு ஒரு வாகனம்னு வச்சுக்கிட்டா, திருமூலர் எங்கே போகணுன்னு ரூட்டு மட்டும் சொல்லலை, அவர் அந்த வண்டியோட சாவியையும் யூசர் மேனுவலையும் உங்கள் கையிலேயே கொடுத்துருக்காரு. கேள்வி என்னன்னா, நீங்கள் செத்ததுக்கப்புறம் எங்கே போவீங்கிறத மட்டும் இல்லை, நீங்கள் இப்போ உயிரோடு இருக்கும்போது அந்த வண்டியை சரியாக ஓட்ட கற்றுக்குறீங்களா இல்லையாங்கிறது தான். இனிமேலாவது கரெக்டாக வண்டி ஓட்ட தெரியாதவங்க ஓட்டி கற்றுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த பற்றி இன்னும் ஆஃப்டர் டெத்தை பற்றி, மரணத்துக்கு பின் வாழ்க்கையை பற்றி இன்னும் தெளிவாக வேணும்னாலும் இன்னும் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போடுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இது சம்மந்தமாக அதாவது ஒரு டாபிக் பற்றி முழுசாக தெரியாமல் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை பற்றியெல்லாம் ஓரலாக நிறைய சேனல்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவ்வளோ இன்டெப்த்தாக ஒரு சேனலில் வந்து நம்ம வாழ்க்கையோட ஒன்றி பேசுகிற சேனல் நம்மளோட சேனலாக தான் இருக்கும். ஸோ அதை புரிஞ்சுக்குங்க. கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.